ரெண்டாவது ஜீவசமாதி அடை இருக்குது, மற்றவங்களும் அடை இருக்குது. நீங்கள் ஒரு 5 ஏக்கரை இடத்த வாங்கி வச்சுருக்கீங்க. ஜீவசமாதி ஏன் அடையணும்? அந்த ஜீவசமாதியோட நோக்கம் என்ன? இதுக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எல்லாருமே தொழிலதிபர், பெரிய பெரிய பணக்கான பெரிய பெரிய நபர்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் தனக்குத்தானே ஜீவசமாதி அடையக்கூடிய ஒரு வழி உங்களை மாதிரி குருமார்கள் தான் காட்டுறாங்க. நிறைய பேர் தன்னைத்தானே ஜீவசமாதி அடைஞ்சது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் மற்றவங்களுக்காக ஒரு 5 ஏக்கரை இடத்த வாங்கி போட்டு ஜீவசமாதி அடையிறதுக்கான வழியும் காட்டுறீங்க. அது எதுக்குயா, எதனால அதை பண்ணுறீங்க? அருமையான கேள்வி சாமி கேட்டிருக்காரு. இப்போ என் மனதில் உள்ளது அது அவர் கேட்டுட்டாரு, நல்லது தான். ஏன்னா இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ ஒரு குரு இருக்காருன்னா அந்த குரு அந்த நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் அவர் ஜீவசமாதி அடைகிறதுக்குன்னா ஒரு இடம் வாங்கி போடலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அவர் கேட்குறது நீங்கள் வாங்கி போட்டுறது அல்லாமல் தங்கிட்ட வரக்கூடிய சிஷியர்களுக்கு அவங்களும் அந்த ஜீவசமாதி அடைய நிலையை அடைய வச்சு அதற்கு பிறகு அவங்களுக்குன்னு ஒரு இடம் வாங்கி போட்டு அங்கே ஜீவசமாதி அடையணும்னு சொல்லி இவ்வளவு ஆர்வமாக பண்ணியிருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்ங்கயான்னு கேட்குறீங்க. ஐயா, இந்த ஜீவன் ஒவ்வொரு ஜென்மாவிலையும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. காரணம், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் கழிந்து போனதேன்னு ஒரு சித்தர் பாடியிருக்கார். சராசரி மனிதன் பாடினது அல்ல, சித்தர் பெருமான் பாடின பாட்டு. இந்த உயிர் ஓடி ஓடி தாயினுடைய கர்ப்பத்தில் ஓடி போய் முந்தி பிறந்த இந்த உயிர் அது என்ன பண்ணுது? வந்ததற்கு பிறகு, இந்த பூமியில் வந்ததற்கு பிறகு அது துன்பப்படக்கூடியது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் படக்கூடிய துன்பத்தை எதுன்னு சொல்ல முடியல. இப்போ பணம் இருந்தால் போருமா, இல்லை மனம் நிம்மதி இருந்தால் போருமா, நல்ல வீடு மனைவி மக்கள் இருந்தால் போருமா, அதனால நம்ம அந்த நிலையை அடைஞ்சிட முடியுமான்னா அது இல்லற இன்பம். அதற்கு பேர் சிற்றின்பம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த பேரின்ப நிலையை அடையணும். பேரின்பம் என்பது நாம் இரவா நிலை, நாம் பிறவா நிலை, அந்த நிலையை அடைவது தான் நமக்கு முக்தி. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு அத்தியாயமாக வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாக்கிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுசிப்தி அவஸ்தைன்னு 3 அவஸ்தை இருக்கிற மாதிரி பால்யம், யவ்வனம், கௌமாரம்ன்ட்டு இப்படி 3 அவஸ்தைகள் இருக்குது, 3 பருவங்கள் இருக்குது. அந்த 3 பருவத்தில் இந்த மனிதன் இந்த பிறவாநிலை அடைகிறதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா ஏக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. ஆனால் சிற்றின்ப வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு அந்த ஜீவனால் எழுந்திரிக்கவே முடியல. அந்த ஜீவன் அப்படி கரையேறணும்னா ஒரு குரு கிடச்சி அந்த குருவின் மூலமாக சத்சங்கத்தை நாம் ஏற்படுத்தணும். சத்சங்கத்தை கொடுத்து அந்த ஜீவனை கரையேற்றி, அந்த கரையேற்றினதுக்கப்புறம் குரு கரையேற்றினாரே, அதற்கு அந்த ஜீவன் நாம் இறந்ததற்கு பிறகு இந்த உடம்பு இந்த உயிரை விட்டு போயிடுச்சுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த உடம்புக்கும் இந்த உயிருக்கும் ஒரு வெள்ளி கம்பியினுடைய தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பை துண்டித்தால்தான் நாம் இந்த உடம்பை விட்டு போக முடியும். அந்த தொடர்பு இருக்கும்போதே இந்த உயிர் நம்மளை விட்டு போகும்போது இது எல்லா மயிர்கால் வழியாகவும் அது பிரவேசிச்சுட்ருக்கும். இந்த ஜீவசமாதி அடைந்தவர்களுக்கு அவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் உடம்பு விரைப்பதில்லை. உடம்பு எப்படி நாம் தூங்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஜீவசமாதி அடைந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு இருக்கும். அந்த நிலையே ஜீவசமாதியினுடைய நிலை. அந்த நிலையை அடைய வைத்து அவங்களுக்காக நான் ஒரு இடத்தை வாங்கி அங்கே அவர்களுக்கு ஜீவசமாதி செய்து அவருடைய பவர் பூரா அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கேன். அந்த இடம் ஒரு பெரிய தெய்வ கடாட்சமான இடமா மாறி, இப்போ நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் எப்படி இடைக்காடல் சித்தருடைய சமாதி இருக்கோ அதன் மேலே சிவலிங்கத்தை வச்சு இன்றைக்கி அருணாச்சலேஸ்வரரை கும்பிடுற மாதிரி நாம் அந்த இடத்துல வரக்கூடிய எல்லா அறியாத மக்களுக்கும், அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த 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 இடத்திற்கு வந்தாலே, அந்த ஜீவசமாதி அடைந்த இடத்திற்கு வந்தாலே அவங்கள் அந்த மனது சாந்தி ஆகிடும். அவங்களுக்கு அந்த அடுத்த ஜென்மங்கிறது அந்த கர்மாவே கழிஞ்சிடும். அதற்காக நான் இடம் வாங்கி வைத்து அவர்களையும் என்னுடைய சிஷியர்களை ஜீவசமாதி அடைய வைக்க என்பது ஒரே லட்சியம் எனக்கு.